ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு MMSK Vlogs. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டிலே வந்து ஹோம் மேடில் நீம் ஆயில் வேப்பெண்ணெய் வந்து எப்படி தயாரிக்கலாங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த வேப்பெண்ணெய் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா, நம்முடைய ஸ்கின்னில் வந்து அரிப்பு இருந்தால் அதில் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் நம்முடைய தலைக்கு வந்து வாரத்துக்கு ஒரு நாள் வச்சு நம்ம வந்து இந்த வேப்பெண்ணெயை அப்ளை பண்ணி நம்ம தலை குளித்தோம் அப்படின்னா, நம்ம தலையில் இருக்கக்கூடிய பொடுகு தொல்லை, பேன் தொல்லை இது எல்லாமே வந்து நமக்கு வந்து நீங்கிரும். அந்த வேப்பெண்ணெயை நம்ம எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம். நான் இன்னைக்கு வந்து வேப்பிலை வந்து ஒரு கைப்பிடி வேப்பிலை, என்னன்னா எவ்வளவு நமக்கு வேப்பெண்ணெய் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து வேப்பிலை வந்து எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து இந்த வேப்பிலை வந்து நம்ம இந்த காம்பு இருக்குல்ல, இதை வந்து இப்படியே நம்ம உருவி நம்ம எடுத்துக்கணும். இப்போ இந்த வேப்பிலையை வந்து நம்ம தண்ணியில் வந்து வாஷ் பண்ணிடக்கூடாது. தண்ணி பட்டுது அப்படின்னா நமக்கு வந்து எண்ணெயில் வந்து காய்க்கும் போது கொஞ்சம் வந்து தெறிக்கும், அந்த எண்ணெய் வந்து தெறிக்கும். அதனால தண்ணி வந்து ஏன்னா நம்ம இலையை வந்து ஃப்ரெஷ்ஷான இலையை வந்து நம்ம மேலேருந்தே பறிச்சிக்கலாம். மேலேருந்தே நம்ம பறிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இலையை வந்து வாஷ் பண்ணணும்னு தேவையில்லை. அதே நேரத்தில் மழை நேரத்தில் வந்து நம்ம பறிச்சிட்டோம் அப்படின்னா இலை வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நான் இப்போ எல்லாமே வந்து உருவி எடுத்துட்டேன். ஏன்னா நம்ம இது வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு வந்து நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றும் போது தண்ணி எதுவுமே வந்து சேர்க்க வேண்டாம். இப்போ நம்ம மிக்சி ஜாரில் மாற்றிட்டு ஒரு 2 சுற்று விட்டு நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் அரைச்சி வந்து நம்ம எடுத்துக்கலாம். மிக்சி ஜாருக்கு வந்து மாற்றிட்டு இதுக்கு வந்து எந்த தண்ணி எதுவுமே வந்து சேர்க்கல. நம்ம அப்படியே வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். இந்த அளவுக்கு தண்ணி விடாமல் நல்லா வந்து அரைச்சி எடுத்தாச்சு. நம்ம இனியும் என்ன பண்ணணும்னா, எவ்வளவு எண்ணெய் நமக்கு தேவையோ அந்த அளவு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இப்போ இன்னைக்கு வந்து 1 கப்பு எண்ணெய், இதுக்கு வந்து நான் வந்து இப்போ அரைக்கும் போது 1 கப்பு எண்ணெய் வந்து நான் சேர்த்துருக்கிறேன். இதை நம்ம மிக்சி ஜாரில் நல்லா அரைச்சிக்கலாம். தண்ணிக்கு பதிலாக நம்ம எண்ணெய் விட்டு தான் நம்ம அரைக்கிறோம். நம்ம எண்ணெயை விட்டு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. எண்ணெயை விட்டு இது இப்போ வந்து எந்த எண்ணெய் எடுத்துருக்கோன்னு நான் ஃபஸ்ட்டு சொல்லவே இல்லை, மறந்துட்டேன். இது வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் தான், தலையில் தேய்க்கிற தேங்காய் எண்ணெய் தான் வந்து நான் எடுத்துருக்கிறேன். இது 1 கப்பு விட்டதுனால எனக்கு வந்து நான் வேப்பிலை நிறையாவே எடுத்துருக்கிறேன். அதனால் இன்னொரு கப்பு நம்ம எண்ணெய் வந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு பாத்திரத்துக்கு வந்து மாற்றலாம். எந்த இதில் நம்ம எண்ணெய் காய்க்கிறோமோ அந்த பாத்திரத்துக்கு நம்ம இதை மாற்றிடலாம். இருக்கிற ஆயில் வந்து தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெயில் தான் இது நம்ம செய்யணும். ஏன்னா நம்ம தலையில் அப்ளை பண்ணுறதில்ல, அதனால நம்ம தேங்காய் எண்ணெயிலே செய்யணும். எவ்வளவு எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். நான் வேப்பிலை அதிகமாக எடுத்துருக்கிறதுனால எனக்கு வந்து 2 கப்பு எண்ணெய் வந்து தேவைப்படுது. இப்போ வந்து ஆயில் வந்து எடுத்துருக்கிறேன். ஒரு அடிகனமான பாத்திரம் வந்து நம்ம எடுத்துக்கணும். நம்ம வந்து எண்ணெயெல்லாம் சேர்த்தாச்சு. எண்ணெய் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை வந்து நம்ம சிம்மிலே தான் வச்சுருக்கணும். ஸ்டவ்வை வந்து சிம்மிலே தான் நம்ம வச்சுருக்கணும். இந்த ஆயில் செய்யும்போது நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து சிம்மிலே தான் நம்ம வச்சுருக்கணும். நல்லா கொதிக்கணும். கொதிச்சுட்டு அந்த எண்ணெயும் வேப்பிலையும் தனியாக வரணும். அந்த அளவுக்கு வந்து நல்லா கொதிக்க விடணும். சிம்மிலே இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம வந்து 10 நிமிஷம் நமக்கு ஆயிடுச்சு. 10 நிமிஷம் ஆனதுமே வந்து கொஞ்சம் நமக்கு ஆயிலும் அந்த வேப்பிலையும் வந்து தனியாக வந்து பிரிஞ்சு வருது. இன்னும் ஒரு 10 நிமிஷம் வச்சாலே போதும். நமக்கு ஒரு பர்ஃபெக்டான நீம் ஆயில் இந்த வேப்பெண்ணெய் வந்து நமக்கு ரெடி ஆயிரும். ஆயில் வந்து நமக்கு நல்லா ரெடி ஆயாச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் நம்ம வந்து இப்போ வந்து மொத்தத்தில் 20 நிமிஷம் ஆகிருக்கு. அதுவும் நம்ம சிம்மில் வச்சு தான் நம்ம வந்து காய்ச்சிருக்கிறோம். ஆயில் வந்து மேலண்டால் நமக்கு வந்து அந்த நீம் வந்து நமக்கு தனியாகவே தெரியுது. இன்னும் ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டோம் அப்படின்னா பர்ஃபெக்டான நீம் ஆயில் வந்து நமக்கு ரெடி ஆயிரும். நம்ம வீட்டிலே ஹோம்மேடு நீம் ஆயில் வந்து ரெடி ஆயிரும். இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம். மொத்தத்தில் வந்து நமக்கு 30 நிமிஷம் 10 10 30 நிமிஷம் வந்து ஆயிடுச்சு. நமக்கு ஒரு பர்ஃபெக்டான நீம் ஆயில் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம இனி வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். எப்படி இருக்குன்னு பார்த்து இதுதான் நமக்கு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த டைமில் வந்து நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா இது வந்து ஆறுனதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு பாட்டிலில் வந்து ஃபில்டர் பண்ணி வந்து நம்ம அடைச்சி வச்சுட்டு எவ்வளோ நாள் நமக்கு தேவைனாலும் வெளியே நம்ம வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் எதுவுமே வைக்க வேண்டாம். வெளியே வச்சு எவ்வளவு நாள்னாலும் வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
இனி இது ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஃபில்டர் பண்ணிடலாம். எண்ணெய் வந்து ஆறிடுச்சு. நம்ம ஒரு பாட்டிலுக்கு வந்து மாற்றிடலாம். இனி எண்ணெயை நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். வீட்லேயே நம்ம பர்ஃபெக்டான நீம் ஆயில் வந்து ரெடி பண்ணியாச்சு. இந்த நீம் ஆயிலை வந்து நம்ம ஸ்கின் இச்சிங், நம்மளுடைய தோலுக்கு வந்து நம்ம ஸ்கின்ல வந்து ஏதாவது இச்சிங் இருந்ததுன்னா அந்த ப்ராப்ளத்துக்கு வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் வாரத்துக்கு ஒரு நாள் நம்முடைய தலையில் வந்து அப்ளை பண்ணிட்டு இருந்தோம்னா பொடுகு தொல்லை, பெயின் தொல்லை இது எதுவுமே நமக்கு வந்து இருக்காது. நம்ம வீட்டிலே வந்து ஒரு பர்ஃபெக்டான பியூரான நீம் ஆயில் வந்து ரெடி பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு நல்ல ரெசிபியோட நல்ல ரெமெடியோட நம்ம வந்து உங்களை மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.